வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனம் மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். கடந்த 2 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வந்து இந்த 3வது மாதத்திலே நாங்கள் பிரவேசிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய பேரன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முடிவில்லாத உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த முதல் நாளில, மாதத்தின் முதல் நாளில வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே உம்முடைய நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல்களை பாடுகிற, இசைக்கருவிகளை வாசிக்கிறவருடைய தாசர்கள் மேல உம்முடைய அபிஷேகம் நிரம்பி வழியட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் கடந்து செல்லட்டும். மக்களை அது தூக்கி நிறுத்தட்டும். அவர்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3ஆம் மாதத்தின் 1ஆம் நாளிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டின தயவிற்காய் நன்றி செலுத்துவோம். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை காக்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், நம்முடைய பிரச்சனைகள் மிக மோசமானதாக இருந்தாலும், அவை எல்லாவற்றினின்றும் நம்மை விடுதலையாக்கி காக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். மகா பெரிய தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எந்த காரணம் கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிசாசாகிய நம்முடைய எதிரியாகிய பிசாசானவன் நம்மை எந்த விதத்திலே கஷ்டப்படுத்தினாலும் அவை எல்லாவற்றினின்றும் நம்மை பாதுகாக்க நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கின்றார். ஏற்கனவே அவனை சிலுவையிலே தோற்கடித்த தேவன். நாம் தைரியமாய் அவரை துதிக்க முடியும். நமக்காய் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன். இந்த காலை வேளையிலே அவரை நாம் மகிமைப்படுத்துவோம், துதிப்போம். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், வாணித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், வாணித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சுடை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுடை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நேர
நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கச்சேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கச்சேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கச்சேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கச்சேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 சிங்கச்சேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கச்சேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கச்சேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 ஆமென். அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் அவர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். வாக்கு கொடுத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த வாக்கு மாறாதவராகவும் இருக்கிறார். ஒருவேளை காலங்கள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம்.
நமக்கு செய்வேன் என்று சொன்ன மனிதர்கள் மாறி போகலாம். ஆனால் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை ஆராதிப்போம். வாக்குரைத்தவரே, உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர்.
மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே அசைவாடினபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வாக்கு கொடுத்து நீர் ஒருபோதும் வாக்கு மாறாத தேவனாய், ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தங்களை எங்களிலே நிறைவேற்ற வல்லவராய் நீர் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் உண்மையுள்ள தேவன் அப்பா, நீர் மிக மகா பெரிய தேவன். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, காலங்கள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம், மனிதர்கள் கூட மாறி போகலாம், ஆனால் நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் எங்களை ஒவ்வொரு நாளும் ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வழிநடத்தி வருகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, வார்த்தையின் வேளையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையாற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, நாம் கடந்த 2 மாதங்களை முடித்து நம்ம 3வது மாதத்துக்குள்ளே முதல் நாளிலே நாம் இங்க வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்ப்போம். வெறும் 1ஆம் தேதி மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே நமக்கு வாக்குத்தத்தத்தின் மாதங்களாக தான் இருக்கிறது, வாக்குத்தத்தத்தின் நாளாக தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நமக்கு நாமே நம்முடைய இருதயங்களை அதனாலே நிரப்ப வேண்டும், மனதை அதனாலே புதுப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நாம இருதயத்தின் ஆழத்துல கொண்டு போய்
நாம் எழுதுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீங்க எதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நிறைய விஷயங்களை பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய பிரசன்னமும் அவருடைய பாதுகாப்பும் இந்த ஒரு வசனத்துல அடங்கியிருக்க. It is a promise of God's presence and protection. God's presence and protection. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், ஏன் உன்னை காக்கும்படிக்கு. God's presence is with us. He protects us. ரெண்டுத்தையுமே அவர் இந்த மாதம் உங்களுக்கு அவர் சொல்லுகிறார். நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம பயப்படுவோம். குறிப்பா இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அவர் சொல்லுகிறார், do not be afraid of them, for I am with you to deliver you, declares the Lord. அதாவது எரேமியா வந்து 627 மற்றும் 586 இடையில அவர் அது வரைக்கும் அவர் இந்த ஊழியத்தை அவர் செய்கிறார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலமாக இருக்கிறது. 586 கிமுல தான் எருசலேம் நகரம் அழிக்கப்படுகிறது. அந்த சமயத்துல யோசியா ராஜா அவர் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். ஆனா அது நடுவிலும் கூட ஜனங்கள் ஒழுக்க சீர்கேடு உள்ளவர்களாகவும் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை அற்றவர்களாகவும் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பாபிலோனினுடைய படையெடுப்பு அந்த காலகட்டத்தில் இது நடக்குது. இதுதான் இந்த சரித்திர பின்னணியா இருக்குது இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலம். அசீரிய ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, அசீரிய ராஜ்யம் வந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தேசத்தை ஆண்டு கொண்டு வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது, பாபிலோன் ராஜ்யம் எழும்ப ஆரம்பிக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் இடையில இந்த யூதா அது வந்து சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் எரேமியா இந்த தீர்க்கதரிசனத்தை அவர் எழுதுகிறார். ஏன் எரேமியாவை பார்த்து நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா, அசீரிய ராஜா, பாபிலோனி ராஜ்யம், இதுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். அது மாத்திரமல்ல, உன்னுடைய ஆசாரியர்கள், அரசியல் தலைவர்கள், இவர்களெல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். ஏன்னா இந்த எரேமியாவுக்கு விரோதமாக பயமும் ஒரு பெரிய எதிர்ப்பும் உண்டாகிறது. ஏன்னா அவர் அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பதான் ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறார். இந்த வார்த்தை உண்டாகும் பொழுது எரேமியா வந்து சொல்றாரு இல்லையா, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறு பிள்ளையா இருக்கிறார். ஆகவே அது மாத்திரமல்ல, அவர் வந்து அன்பாப்புலரா இருக்கிறார், ஒரு பெரிய ஒரு பிரபலம் இல்லாதவரா இருக்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு பயம் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு எதிர்ப்பு உண்டாகிறது. எதிர்ப்பு உண்டாகுதுன்னா யார் மூலமாகனா, ராஜாக்கள் மூலமாகவும், அப்புறம் ஆசாரியர்கள் மூலமாகவும், கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பல நேரங்கள்ல அவருக்கு பெர்சிக்யூஷன், உபத்திரவங்கள் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். இவர் பயப்படுறாருன்னு தெரியுது, ஆனா என்ன நம்பு, நான் தான் உன்னை பாதுகாக்க முடியும், நான் தான் உன்னை காக்க முடியும் என்று அவர் என்ன பண்றாரு, எரேமியாவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஃபார் ஐ ஆம் வித் யூ, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்றாரு. குறிப்பா கடவுளால் அழைக்கப்பட்ட தலைவர்கள் பாத்தீங்கன்னா, அவங்க சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல கூட பயப்படுறதை நம்ம பாக்குறோம். மோசே பாருங்க, பார்வோன்ட்ட என் ஜனங்களை விடுவிக்கும்படி நான் உன்னை அனுப்புறேன் வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் பயப்படுறான். ஐயோ, நான் வந்து பேச அறியாதவன், திக்கு வாய் மந்தன், நான் வேற யாராவது அனுப்புங்க அப்படின்றான். அதே போலதான் எலியா தீர்க்கதரிசி கூட 400 பாகால் தீர்க்கதரிசியில கொண்டுட்டு அவன் எங்கேயோ ஓடி போறான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நாம அதை வாசிக்க முடியும். பயந்து ஓடி போகிறதை நாம பார்க்கிறோம்.
பயப்படுறாங்க. இந்த லீடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. பேதுரு பயந்தாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆனா கடவுள் என்ன பண்றாருன்னா, அவருடைய பிரசன்னத்தினாலே அவர்களை பலப்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம். அவருடைய பிரசன்னத்தினாலே மற்ற எதிரிகள் இடத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கிறதை நாம பார்க்கிறோம். எரேமியா பார்த்து சொல்றார், நான் உங்கூட இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் அப்படின்றாரு. எரேமியாவை இந்த உபத்திரவத்துல இருந்தும் அவர்களை இந்த மற்றவர்களை குறித்த இந்த ராஜா மேல இந்த ஆசாரியர் மேல வச்சிருக்கிற அந்த பயத்துல இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னா, கடவுள் நம்ம யாரெல்லாம் அழைச்சிருக்கிறாரோ அவர்களை அவர் பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை பலப்படுத்துகிறார், தயார்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். பயப்படுறது இயற்கையானதுதான். ஆனா இந்த எதிர்ப்புகளை காட்டிலும், எல்லா எதிர்ப்புகளை காட்டிலும் கடவுளுடைய பிரசன்னம் ரொம்ப வல்லமை உள்ளதாய் இருக்கிறது, பெரிதாய் இருக்கிறது. இந்த மாதிரி கடினமான நேரங்கள்ல கடவுள் என்ன பண்றாருன்னா, நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிறார். அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்மளை தைரியப்படுத்துகிறார். நான் இருக்கிறேன், நீ பயப்படாத. நம்முடைய வாழ்க்கையில நாம கூட பாத்தீங்கன்னா அநேக நேரங்களில பல விஷயங்களை பார்க்கிறோம், கேட்கிறோம், பயந்து போயிடுறோம். எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம், குடும்பத்தை குறித்து பயப்படுகிறோம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பல வியாதிகளை கண்டு நாம பயப்படுகிறோம். இப்படி பல விதங்களில் நம்ம பயப்படுறோம். வேலை ஸ்தலத்துல ஒரு பெரிய அச்சுறுத்தல் உண்டாக ஆரம்பிக்குது, வேலை போயிடுமோன்ற பயம் உண்டாகுது, பல அச்சுறுத்தல்கள் இருக்குது. ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அவருடைய பிரசன்னம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை அளிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நம்ம இந்த காலை வேளையில நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எந்த விஷயத்தை கண்டு இல்ல கேட்டு அல்லது உள்ளத்துல நினைச்சு மனசுல நினைச்சு பயந்து கொண்டு இருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம், என்னன்னு தெரியாது. ஏன்னா இந்த இந்த பயம் வந்து எப்படி வேணா வரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பயம் வரும், ரொம்ப பெரிய விஷயங்களுக்கும் கூட பயம் வருகிறதை நாம பார்க்கிறோம். ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, என்ன மாதிரி ஒரு பயம் உங்களோட இருதயத்திலும் மனதிலும் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மளை காக்கும்படிக்கு நம்மோட கூட இருக்கிறார். அன்னைக்கு எரேமியாவை பாதுகாத்த தேவன், எரேமியாவை காக்கும்படி அவரோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு நம்மை காக்கும்படி, நம்ம ரெஸ்கியூ பண்ணும்படி, நம்ம ஸ்நாட்ச் அவே பண்ணும்படி, நம்மளை அவர் பாதுகாக்கும்படி, சேவ் பண்ணும்படி நம்மோட கூட இருக்கிறார். ஆமென். அவர் சொல்ற சேவ் பண்ணும்படி, காக்கும்படினா அதுக்கு 3 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. சேவ், அப்புறம் ரெஸ்கியூ, மீட்கிறது. ரெஸ்கியூ டீம்லாம் சப்போஸ் ஒரு வெள்ளம் வருது அப்படின்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு ரெஸ்கியூ டீம் வச்சிருப்பாங்க மீட்பு பணியில ஈடுபடுறதுக்காக. அவர் சொல்றாரு, நான் உன்னை ரெஸ்கியூ பண்றேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன், நான் உன்னை மீட்கிறேன், நான் உன்னை ஸ்நாட்சவே பண்றேன். அந்த பொல்லாத சூழ்நிலையிலிருந்து, அந்த நெருக்கடியிலிருந்து, அந்த இக்கட்டான அந்த சூழ்நிலையிலிருந்து நான் உன்னை பறித்து கொள்கிறேன், என் கைக்கு நீ வந்துடுவ, நீ பயப்படாத அப்படின்றாரு. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகள் என்பதை நாம இந்த காலை வேளையிலே எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் மிகவும் அற்புதமானவர், வல்லமுள்ளவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறார். என்னெல்லாம் அவங்க எதுல இருந்தெல்லாம் அவர் பாதுகாக்கிறார், ஏன் அவங்களுக்கு ஏன் எரேமியா பார்த்து இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம பார்க்கணும், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். எரேமியா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறாரு. ஆனா அவருடைய தீர்க்கதரிசன செய்திக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு வருகிறதை நாம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வாக்குறுதியை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இந்த எதிரான சூழ்நிலைகள் மத்தியில கூட நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை மீட்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை காத்து கொள்வேன், நான் உன்னுடனே கூட தான் இருக்கிறேன்
அப்படின்றதுதான் கடவுளுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இந்த 19 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, அவர்கள் உன்னோட யுத்தம் பண்ணுவார்கள். எப்படி இருக்கு பாருங்க. they will fight against you. யாரு அவர்கள் அப்படின்னு சொன்னா யாரை குறியுதுன்னா, யூதாவினுடைய தலைவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ஜனங்கள், இவங்க எல்லாமே எரேமியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சுலபமான வழிய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணவில்லை. யுத்தம் கண்டிப்பா நடக்கும். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நல்லா கவனிங்க. சண்டை இருக்குது, யுத்தம் இருக்கு, போராட்டம் இருக்கு, ஆனா அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. எதிர்ப்பு இருக்கலாம், விரோதிகள் இருக்கலாம், ஆனா அவர்கள் மேற்கொள்ள முடியாது, அவர்கள் வெற்றி பெற முடியாது, அவர்கள் தோல்வி அடைவார்கள். ஆனா நாம வெற்றி பெறுவோம். பாருங்க, நிறைய நேரங்கள்ல உண்மையா உத்தமமா வாழ்ந்தாவே பெரிய பிரச்சனையா இருக்கு. அநேக நேரங்கள்ல நம்ம உண்மையா வாழும் பொழுது அநேக துன்பங்கள் நமக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம நேர்மையா இருப்போம், உண்மையா இருப்போம், ஆனா எல்லா ஜனங்களும் நம்மள வெறுப்பாங்க. பழைக்க தெரியாதுவன் அப்படி சொல்லுவாங்க. உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், கடவுளுக்கு பயந்து இருக்கணும், கடவுள் என்ன பாக்குறாரு, அதனால நான் நேர்மையா இருக்கணும், அதனால நான் உண்மையா இருக்கணும், ஒரு நாள் அவருக்கு முன்னாடி போய் நிக்கணும் நானு, ஆகவே நான் உண்மை உள்ளவனா இருக்கணும், நான் நேர்மையுள்ளவனா இருக்கணும்னு சொன்னா அப்பவே ஒரு பெரிய யுத்தம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பெரிய போராட்டம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. காரணமே இல்லாம ஜனங்க நம்மள வெறுப்பார்கள். நார்மலா என்ன நடக்கணும், நேர்மையா இருந்தா சந்தோஷம் தானே பண்ணணும். நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆகணும்னா அவன் நேர்மையா இருக்கணும், மற்றவங்க நேர்மையா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா நாம நேர்மையா இருக்கிறோமோ அது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். நாம உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா அது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவங்க உன்னோட யுத்தம் பண்ணுவார்கள், கண்டிப்பா சண்டை நடக்கும், ஆனா அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் அவர் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை காக்கிறேன், நான் உன்னை ரெஸ்கியூ பண்றேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நீ பயப்படாம இருந்தா மட்டும் போதும், மீதில நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. சண்டை போடுவாங்களா? ஆமா. யுத்தம் வருமா? வரும் கண்டிப்பா. ஜனங்கள் பகைப்பார்களா? ஆமா, பகைப்பார்கள். ஏன்னா நீங்க கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கீர்கள், அவரால் ரட்சிப்புக்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீர்கள். அதனால இந்த யுத்தம் கண்டிப்பா வரும். பட் they shall not prevail against you. அவர்கள் உன்னை மேற்கொள்ளவே மாட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ தான் ஜெயிப்ப, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், நான் ஒரு வெற்றியை கொடுக்கிற தேவனா இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். அவங்க ஜெயிக்க முடியாது, நீ ஜெயிப்பானா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாம இரு அப்படின்றாரு. அவர் சொல்றதை நாம என்ன பண்ணணும், முழு இருதயத்தோடு நம்பிக்கையோடு நாம விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்ப கொஞ்சம் உங்க பிரச்சனைகள்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு அசீரியா, அப்புறம் பாபிலோன், இப்படிப்பட்ட எதிரிகள்லாம் கிடையாது. ஆனா ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசு. அவன் என்ன பண்றான், பிற்போக்கான எண்ணங்களை கொண்டு வருகிறான். ஐயோ, நீ என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, நீ வியாதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, என்ன பண்ண போற. உள்ள உடனே என்ன ஒரு பயம் செட் ஆகுது உள்ள ஐயோ டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா என்ன பண்றது. கர்த்தர் சொல்ற, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஏன்? உன்னை காக்கும்படிக்கு, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும்படிக்கு, உன்னை சேவ் பண்ணும்படிக்கு, உன்னை ரெஸ்கியூ பண்ணும்படிக்கு, அந்த வியாதியின் பிடியிலிருந்து உன்னை ஸ்நாட்ச் பண்ணும்படிக்கு, இந்த பிசாசின் கரங்களிலிருந்து உன்னை ஸ்நாட்ச் பண்ணும்படிக்கு, எதிரிகளினுடைய கரத்திலிருந்து உன்னை ஸ்நாட்ச் பண்ணும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன். ஸ்நாட்ச் அப்படின்றனுடைய அர்த்தம் தெரியுமா? பாருங்க, சின்ன வயசுல நான் எங்க வீட்டாண்ட ஒரு வடை கடை இருக்கும், அங்க போய் வடை வாங்குவேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த வடை. அங்க போய் வாங்கி அவங்க பேப்பரை வச்சு கொடுப்பாங்க பாருங்க, வாங்கி அந்த பேப்பரை ஓபன் பண்ணுவேன். அப்படின்றதுக்குள்ள கண்ணி மேய்கிற நேரத்துக்குள்ள காக்கா என்ன பண்ணும், அந்த ஒரு வடையை தூக்கின்னு போயிடும் பாருங்க. எங்க இருந்துதான் அதை உட்காந்து பார்த்து எப்படி வந்திருக்கோன்னு தெரியவே தெரியாது. ஸ்நாட்ச்ன்றது ஒரு கண்ணி மேய்க்கிற நேரத்துல நடக்கிற ஒன்று. கர்த்தர் சொல்றாரு, கண்ணு மேய்க்கிற நேரத்துல அந்த வியாதியில இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். கண்ணு மேய்க்கிற நேரத்துல இருந்து அந்த எதிரிகள் இடத்துல இருந்து உன்னை காப்பாற்றுவேன். கண்ணு மேய்க்கிற நேரத்துல உனக்கு உதவி செய்வேன் நான். அப்படி கொஞ்சம் நேரத்துல
அப்ப அவர் சொல்றாரு, நீதான் ஜெயிப்ப. கண்டிப்பா அவங்க உன்னை ஜெயிக்கவே முடியாது. நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க பலவிதமான பிரச்சனைகளின் ஊடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். இந்த பிரச்சனை ஒருவேளை வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், வியாதி பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப சமாதானம் இல்லைன்ற ஒரு பிரச்சனையா இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது வேலை மேல ஒரு பிரச்சனையா இருக்கலாம். வேலை மேல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம நேர்மையா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், கர்த்தர் பாக்குறாருன்றதுக்காக நம்ம அந்த வேலையை செய்யலாம், ரொம்ப கண்ணு கருத்தமா செய்யலாம். ஆனா யாரோ ஒருத்தர் நம்மளை பத்தி போட்டு கொடுத்துருப்பாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம். இந்த மாதிரி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கே தெரியாம போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சொல்றதெல்லாம் எடுத்து போய் சொல்றதுக்கு இருப்பாங்க ஆளுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். லூஸ் ஸ்டாக்லாம் பண்ணவே கூடாது. வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பிரச்சனை என்ன வேணா இருக்கட்டும், நீ பயப்படாம இரு. ஏன்? நான் உங்களோட இருக்கிறேன்றத நினைச்சு பாரு. நாம என்ன நினைக்கிறோம், நாம தனியா மாட்டிக்கணும், ஏன் அறிவின் மூலமாக, என்னுடைய திறமையின் மூலமாக இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல இல்ல, கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு காரியத்துக்காக உன்னை அழைச்சிருக்கிறேன், ஒரு நோக்கத்துக்காக உன்னை அழைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு எதிரிகள் எழும்பினாலும் சரி உனக்கு விரோதமா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன், கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்றாரு. This is a reassurance that God's purpose for Jeremiah would be fulfilled. எரேமியாவுடைய வாழ்க்கையில கடவுள் அழைத்த அந்த அழைப்பு நிச்சயமாக நிறைவேறும் என்பதை ஆண்டவர் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், உங்களை எந்த நோக்கத்துக்காக கடவுள் அழைச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு தீமைகள் எழுப்பினாலும் சரி, உங்களுக்கு எதிராக எவ்வளவு பேரு திட்டமிட்டாலும் சரி, பொல்லாதவைகளை திட்டமிட்டாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, நீ தான் ஜெயிப்ப, நீ பயப்படாம இரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், அதனால நீ பயப்படாத. ஒருவேளை நீ ஆறுகளை கடக்க வேண்டியிருக்கலாம், அந்த தண்ணீர்லாம் உன் மேல புரளாது, அக்கினியில கடக்க வேண்டியதா இருக்கலாம், ஆனா அக்கினி ஜுவாலை உன் பேர்ல பற்றாது, தைரியமா இரு, பயப்படாத அப்படின்ற. யோசுவா பார்த்து கூட கர்த்தர் சொல்றாரு. யோசுவா 1ஆம் அதிகாரத்துல மோசே திடீர்னு மரித்து போயிடுறான். இத்தனை வருஷமா அவன் 40 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வரான் பாருங்க. வந்துட்டு திடீர்னு அவன் மரித்து போறான். யோசுவாவுக்கு ஒரே பயம், இவ்வளவு லட்சம் மக்களை எப்படி வழி நடத்துறது, எங்கிருந்து நமக்கு ஆலோசனை கிடைக்கும்னு. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே என்று நான் உனக்கு கட்டளையிடவில்லையான்னு கேட்கிறாரு. யோசுவா 1:9 நம்ம வாசிக்கிறோம். ஆனா நம்மளுடைய வேலை என்னன்னா, பொழுதன்னைக்கும் பயந்துட்டே இருக்குது, எல்லாத்த பார்த்தும் பயம், எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்கு, என்ன நடக்குமோ தெரியலங்க, என்ன ஆகுமோ தெரியலங்க அப்படின்னு நம்ம பயங்கரமா பயந்து கொண்டு இருக்கிறோம். எரேமியாவுக்கு என்னென்னலாம் நடக்குதுன்றத கொஞ்சம் இந்த புஸ்தகத்தின் மூலமா நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எரேமியா 20:1-2. எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனும் ஆகிய பஸ்கூர் கேட்ட பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்துல பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவலறையில போட்டான். பஸ்கூர் ஆங்கிலத்துல பஷூர் அப்படின்னு வருது. இவன் யாருன்னா, இங்க வேத வசனம் சொல்றது, கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமா இருக்கிறான். ஆசாரியனான இம்மேருடைய குமாரன். இவனும் ஒரு ஆசாரியர். பிரீஸ்டுங்க மூலமா, ராஜாக்கள் மூலமா, ஜனங்கள் மூலமா, கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமா இவருக்கு பெரிய திரட்டு வருது இல்லையா, பெரிய எச்சரிப்பு வருது, பயமுறுத்துகிறார்கள். இவன் அடிக்கிறான். எங்க அடிக்கிறான்னா, பப்ளிக்கா அவனை அவமானப்படுத்துகிறான். பாருங்க, நம்ம கூட அநேக நேரங்கள்ல நம்மளுடைய உறவினர்கள் மத்தியில, நம்முடைய குடும்பத்துல மட்டும் இல்ல, பொது இடங்கள்ல கூட, சில நேரங்கள்ல வேலை ஸ்தலத்துல கூட நம்மள அவமானப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்கள் நடக்குது. தலை குனிவு ஏற்படுது. நமக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அந்த பிரச்சனைக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது. எரேமியா என்ன பண்ணிருக்காரு, கடவுள் தீர்க்கதரிசியா அழைச்சிருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரோ அதை தீர்க்கதரிசனமா உரைச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். இந்த பஸ்கூர் என்கிறவன்
அவனா பண்றான்னா பப்ளிக்கா ஹியூமிலியேட் பண்றான். பப்ளிக் ஹியூமிலியேஷன் அண்ட் அவனுக்கு வந்து ஒரு தண்டனையும் கிடைக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கா? ஒண்ணுமே செய்யாம பப்ளிக்கா உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறாங்களா? பப்ளிக் ஹியூமிலியேஷன் நடந்திருக்கா? நடந்திருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு உலகமாய் இருக்கிறது. பப்ளிக் ஹியூமிலியேஷன் அண்ட் ஒரு பெரிய தண்டனையும் அவனுக்கு கிடைக்கிறதை நாம இங்க பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் பார்த்தோன்னு சும்மா இருக்க மாட்டாரு. 3ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையில இருந்து வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபீப் என்று அழைக்கிறார். உடனே அங்கேயும் எரேமியா தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். பஸ்கூர் அப்படின்றதுக்கு ஃப்ரீடம் ஆர் ப்ராஸ்பரிட்டி ஆல் அரவுண்ட், திருமண பக்கமெல்லாம் செழிப்பு, விடுதலை அப்படின்னு அர்த்தம் பஸ்கூர்னா. இனிமேல் கர்த்தர் உன்னை அப்படி அழைக்க மாட்டாரு, மாகோர் மீசாபீப் அப்படின்னு அழைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெரர் ஆல் அரவுண்ட், பேனிக் ஆல் அரவுண்ட், திருமண பக்கமெல்லாம் பயமும் நடுக்கமும் திகிலும் உன்னை வந்து பிடிக்கும் அப்படின்ற. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். ஒருவேளை பப்ளிக் ஹியூமிலியேஷன் நடந்திருக்கலாம், ஒருவேளை சில தண்டனைகள், நீங்க ஒன்றும் செய்யாத குற்றத்துக்கு சில தண்டனைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார், அவர் உங்களை காக்குறார். அது மாத்திரமல்ல, எதிரிகளுக்கு தான் டெரரும் பேனிக்கும், எதிரிகளுக்கு தான் பயமும் நடுக்கமும் திகிலும் பிடிக்கும். எருமையா சொல்றாரு, இனிமேல் கர்த்தர் உன்னை பஷூர் என்று அழைக்க மாட்டார், மாகோர் மீசாபீப் என்று அழைக்கிறார். திருமண பக்கமெல்லாம் பயமும் திகிலும் நடுக்கமும் உன்னை வந்து பிடிக்கும் அப்படின்ற. எவ்வளவு பெரிய ஒரு தீமை இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு இழைக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அப்ப அது மாத்திரமல்ல, இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, அந்த இடத்துல 38:6 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற் சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மெலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவில தண்ணீர் இல்லாமல் உளையா இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினார். தண்ணி கிடையாது, வெறும் சேரும் சகதியமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உளையான சேர் இருக்கிற அந்த கிணற்றுல எரேமியாவை இறக்கி விடுறாங்க. எதுக்கு? கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாருங்க. கர்த்தர் அழைச்ச தீர்க்கதரிசி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்காக நம்ம ஊழியத்தை செய்யும் பொழுது பல இன்னல்கள், எதிர்ப்புகள் நமக்கு வரலாம். கர்த்தருக்காக நம்ம உண்மை உத்தமமா நம்முடைய வேலை ஸ்தலத்துல இருக்கும் பொழுது பல இடையூறுகளும் பல நெருக்கடிகளும் வரலாம். நீங்க பாக்குறோம், தண்ணீர் இல்லாமல் உளையா இருந்தது. அந்த மாதிரி ஒரு கணத்துல இறக்கி விடுறாங்க. இன்னைக்கு யாரும் நம்மள அந்த மாதிரி கயிறு கட்டி உள்ள கணத்து உள்ள இறக்கிறது இல்ல. ஆனா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன்னு நமக்கு அவங்க சவால் விடுறாங்கல்ல, ஜாக்கிரதையார், என்கிட்ட வச்சுக்காத, தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன். வேணும்னு நம்மளை பழி வாங்கறதுக்காக சில விஷயங்கள் எல்லாம் மக்கள் செய்கிறார்கள். நாம இதை செஞ்சா அவர்கள் உபத்திரப்படுவார்கள் என்பதை அறிந்திருக்கலாம். இது பண்ணா அவங்களுக்கு கஷ்டம் உண்டாகும்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். வேணும்னு என்ன பண்றாங்க, அதை பண்ணுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசிக்கும் அதை அவர்கள் பண்ணுகிறதை நாம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட கூட இருந்து அவரை பாதுகாக்கிறதை நாம பார்க்கிறோம். அவர் சொன்ன மாதிரியே அவர் என்ன பண்றாரு, அந்த உளையான சேற்றிலிருந்து அவரை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப எரேமியாவுக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் உண்டாகிறத நாம இங்க பார்க்கிறோம். எக்கச்சக்கமான துன்பங்கள். ஆனா கடவுள் என்ன பண்றாரு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 20ஆம் வசனம், உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர் சொல்றாரு, உன்னை ஸ்ட்ராங் ஆக்குவேன் நான். இந்த பிரச்சனை வரும்பொழுது நீ சோர்ந்து போகாத. இந்த பிரச்சனை வந்துச்சேன்னு தலையில அடிச்சுன்னு அழுதுன்னு உட்காந்துக்காத. ஐயோ, நாங்க வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி ஒரு நெருக்கடியும் இக்கட்டும் பிரச்சனையுமாவே இருக்குதே அப்படின்னு நீ கலங்கி போய் உட்காந்துறாத. நான் என்ன பண்றேன், உன்னை ஸ்ட்ரென்தன் பண்றேன், உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். திரும்ப திரும்ப இந்த எரேமியாவுக்கு அவர் மீண்டும் மீண்டும் உறுதி அளிக்கிறதை நாம.
அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார். பாருங்க, இந்த 2 சத்தியத்தையும் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போயிடணும். இந்த மார்ச் மாதம் முழுக்க யுத்தம் இருக்கலாம், ஆனா அவர்கள் என்னை யாரும் மேற்கொள்ள மாட்டார்கள். என்னுடைய சத்துருக்கள், என்னுடைய விரோதிகள் ஜெயிக்கவே முடியாது. நான் ஜெயிப்பேன். என கர்த்தர் என்னை அவர்களுக்கு எதிராக வெண்கல அலங்கமாக ஆக்கி இருக்கிறாரு. அவங்க விரோதமா யுத்தம் பண்ணலாம், ஆனா அவங்க ஜெயிக்க முடியாது. நான் தான் மேற்கொள்ளுவேன், நான் ஜெயிக்கிறேன், நான் மேல வருகிறேன். ஏன்? உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எத்தனை முறை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா ஜெயிக்க மாட்டாங்க. யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா ஜெயிக்க மாட்டாங்க. உபத்திரத்தை கொடுப்பாங்க, ஆனா ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துவாங்க, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், நான் உன்னை காக்குறேன், தைரியமா இரு, நான் உன்னை எக்யூப் பண்றேன், நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை உனக்கு நான் தரேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். இதுதான் கடவுள் எரேமியாவுக்கு வாக்கு பண்றாரு. அவர் சொல்றாரு, அவங்க ஜெயிக்க முடியாது, நீ ஜெயிப்ப. ஏன்னா நான் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 21ஆம் வசனம், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ரட்சிப்பேன், தப்புவிப்பேன். பொல்லாதவர்களுடைய கைக்கு உன்னை தப்புவிப்பேன். நம்ம சுற்றி பொல்லாதவர்கள் இருக்கதான் செய்யறாங்க, அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனா பொழுதன்னைக்கு நாம அவங்கள பார்த்து ஐயோ ரொம்ப பொல்லாதவங்க, அவன்கிட்ட வச்சுக்கவே கூடாது நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றாரு, நம்மளை வெண்கல அலங்கமாக்குறாரு, நம்மளை தப்புவிப்பதற்கும் நம்மளை ரட்சிக்கிறதுக்கும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் அவர் நம்மோட கூட இருக்கிறார். God's presence is with us always. God's presence is with us. Many times we feel very sorry for our predicament. நம்முடைய நிலைமையை நினைச்சு நாம ரொம்ப வருத்தப்படுறோம் நிறைய நேரங்கள்ல. ஐயோ, என்னடா யாருமே நம்ம சப்போர்ட்டே இருக்க மாட்டேன்றாங்க, நான் ஒண்டியா கஷ்டப்படுறேன்னு, ஒண்டியா இந்த போராட்டத்தை பண்றேன்னு. இல்லைங்க, ஒண்டியா கிடையாது, கடவுள் உங்களோட கூட இருக்கிறார். அவர் திரும்ப திரும்ப உறுதி கொடுக்கிறார் பாருங்க எரேமியாவுக்கு. அவருக்கு சொல்ற மாதிரியே உங்களுக்கும் சொல்றாரு, நான் உங்களோட தான் இருக்கேன் தம்பி, நான் உங்களோட தான் இருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க என்ன மாதிரி பிரச்சனையின் மத்தியில வேண்டுமானாலும் இருக்கலாம், நெருக்கடியின் மத்தியில வேண்டுமானாலும் இருக்கலாம், பொல்லாதவர்களுடைய கையிலிருந்து கடவுள் உங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். பலவந்தரின் கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் உங்களோட பொல்லாதவர்களா இருக்கலாம், உங்களை காட்டிலும் பலவந்தர்களா இருக்கலாம், ஆனா உங்களை காக்கும்படி, உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும்படி, உங்களை தப்புவிக்கும்படி, உங்களை ஸ்நாச் பண்ணும்படி அவர் உங்களோட கூட இருக்கிறாருங்க. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, ஒன்னும் ஆயிடாது. யுத்தத்தை கண்டு பயந்துராதீங்க, அவர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்றார். God protects and strengthens those who trust in him. அவர் மேல நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா பலப்படுத்துகிறார், அவர்களை ஸ்ட்ரென்தன் பண்றாரு, பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எப்படி அவர் சொல்றாரு பாருங்க, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து. நிறைய விசுவாசிகள் பாத்தீங்கன்னா பொல்லாதவர்களுடைய கையில சிக்கி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படிப்பட்டவர்களை பார்த்து நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், பொல்லாதவர்களின் கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறவரா இருக்கிறார். பலவந்தரின் கைக்கு அவர் உங்களை தப்புவிக்கிறார். நிறைய பிளான் எல்லாம் போடலாம், ஆனா ஒன்னும் எடுபடாது. நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு வரும்போது அதெல்லாம் ஒன்னும் எடுபடாது. நம்ம மேல வந்துட்டே இருப்போம். எவ்வளவு ஸ்கீம் எல்லாம் போட்டாலும் சரி, நம்மளை ஒழிச்சு கட்டணும், நம்மளை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தணும், நம்மளை அச்சுறுத்தணும், பயமுறுத்தணும், நம்மளுக்கு வேதனையும் உபத்திரத்தையும் கொடுக்கணும், எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணு இல்லாம போவாங்க. நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ரெஸ்கியூ பண்ற, ப்ரொடெக்ட் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்ப இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்றோம்னா, faithfulness brings opposition. நீங்க உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாய் நடக்கும் பொழுது, கடவுள் பார்க்கிறாருன்றதுக்காக நீங்க ஒரு வேலையை செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு எதிர்ப்பு வரும். அப்ப கடவுளுடைய சத்தியத்தை நாம தொடர்ந்து பேசும் பொழுது அதை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. அது ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். நம்ம உண்மையா இருந்தோம்னா நிச்சயமாக எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். ஆனால் கடவுளுடைய வார்த்தையில இருக்கிற சத்தியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது
அதை எதிர்ப்பதற்கான ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் பலன் நமக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். என்ன சொல்லுவீங்க? என்ன காக்கும்படிக்கு கடவுள் என்னோட கூட இருக்கிறார், அவர் எனக்கு கூட தான் இருக்கிறாரு. ஒருவேளை எதிரிகள் எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணலாம், ஆனா அவங்க ஜெயிக்கவே முடியாது அப்படின்றத நாம சொல்லணும். நாம நான் சொல்லுகிறோம்னா, என்னங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, அவன் தாங்க ஜெயிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். என் ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, இந்த மேனேஜர் இருக்கிறாருங்க, டீம் லீடர் இருக்கிறாருங்க, ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காருங்க, எப்ப பார்த்தாலும் அவங்களே ஜெயிச்சுட்டு இருக்காங்க, அவனால தாங்க எனக்கு இவ்வளவு தொந்தரவு. நான் சொல்றேன், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவே முடியாதுங்க. தொந்தரவு கொடுக்கலாம், ஆனா அவங்க ஜெயிக்க முடியாது. அப்ப எங்க மிஸ்டேக்? நம்ம பேசுறதுலாம் மிஸ்டேக். கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை எடுத்து நாம பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். God's presence is with me. He protects me. பொல்லாதவர்களுடைய கைக்கு அவர் என்னை தப்பு வைக்கிறாரு, பலவந்தரின் கைக்கு என்னை அவர் தப்பு வைக்கிறார். என்னோட கூட அவர் இருக்கிறார், என்ன ரெஸ்கியூ பண்றாரு, என்ன சேவ் பண்றாரு, என்ன ஸ்நாச் பண்றாரு, அவருடைய கையில வச்சுக்கிறாரு. என்னை எதிர்க்கலாம், ஆனா ஜெயிக்க முடியாது. நான் தான் ஜெயிப்பேன், ஒவ்வொரு முறையும் நான் தான் ஜெயிப்பேன். இது சொல்லணும். நம்ம புலம்பவே கூடாது. யாராவது உங்களை உபத்திரப்படுத்துறாங்களா, புலம்பாதீங்க. கடவுளோட வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை எடுத்து எதிர்த்து நில்லுங்கள். அதுக்கு அப்ப ஒண்ணு உண்மையா நடந்தா நிச்சயமாக நமக்கு எதிர்ப்புகள் வரும். 2, கடவுளோட பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதுனால நிச்சயமா நாம வெற்றி பெறுவோம். 3, தெய்வீக பாதுகாப்பு நமக்கு இருக்குது அப்படின்றதுனால நமக்கு உபத்திரமே வரவே கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்ல, வரும் கண்டிப்பா. எரேமியா உபத்திரப்படுத்தப்பட்டார், ஆனா அவர் எந்த ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டாரோ அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றும்படி கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்மை அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார். பல நேரங்கள்ல அவர் நம்மோடு கூட இருக்கிறத நாம விசுவாசிக்க மறுக்கிறோம் பாருங்க. சொல்ற, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப இந்த கடினமான சூழ்நிலை வர்றதுனால நாம தோற்றுவிட்டோம் என்ற அர்த்தம் கிடையாதுங்க. God's plan will prevail. கர்த்தருடைய நோக்கமும் திட்டமும் நிச்சயமாக நிறைவேறும். பல கடினமான சூழ்நிலை வர்றதுனால ஐயோ நான் தோத்துட்டேங்க, கடவுள் என் கூட இல்ல போலகுது, எல்லாரும் வெற்றி பெறாங்க, நான் மட்டும் வெற்றியே பெற மாட்டேங்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்ட காலம் போலகுது அப்படின்னு நினைச்ச கூடாது. கஷ்டம் வர்றதுனால, கடினமான சூழ்நிலை வர்றதுனால நம்ம தோற்றுவிட்டோம் என்ற அர்த்தம் கிடையாது. கர்த்தருடைய திட்டங்கள்லாம் நிச்சயமாக நிறைவேறுகிறதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்முடைய பாதுகாப்புன்னு எதை நம்ம கருதுறோம் அது ரொம்ப முக்கியம். God's presence is our greatest security. கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது பாருங்க, அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறது. எதிர்ப்பு என்னவா இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க, எதிர்ப்பு என்னவா இருந்தாலும் சரி, ஒருவேளை அது பிசாசா இருக்கலாம், அல்லது நோயா இருக்கலாம், அல்லது பேயா இருக்கலாம், அல்லது பொருளாதார பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அலுவலகத்துல பிரச்சனையா இருக்கலாம், உடன் வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், அல்ல உடன் பிறந்தவர்களா இருக்கலாம். No matter the opposition, God's presence is our greatest security. கடவுளுடைய பிரசன்னம் தான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்னது மாதிரி நம்மளையும் பார்த்து சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் தான் உன்னை அழைச்சிருக்கிறேன், இந்த வேலையை செய்யும்படி, இந்த உலகத்துல இந்த நோக்கத்தை, என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நீ பயப்படாத, உன்னை காக்கிறதுக்காக நான் உங்களோட இருக்கிறேன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் உன்னோட யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், பொல்லாதவர்களுடைய கைக்கு நான் உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பேன், பலவந்தரின் கைக்கு உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பேன். எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுக்கிறார் பாருங்க எரேமியாவுக்கு.
நான் சொல்றேன், அவர் அழைச்சிட்டாருன்னா அவ்வளவுதாங்க. அவருடைய பொறுப்பு நம்ம பாதுகாக்கிறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது, அவர் அழைச்ச வேலையை நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளை எக்யூப் பண்றது எல்லாம் அவருடைய வேலைங்க. நாம கடந்து ரொம்ப கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஊழியத்துக்காக என்ன அவர் அழைச்சிக்கிறாரு, என்ன ஆசீர்வதிக்கிறது அவருடைய வேலை, என்ன பாதுகாக்கிறது அவருடைய வேலை, எல்லாம் அவருது. நான் போட்டு மண்டே உருட்டி நிற்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும், நான் அஷ்யூரா இருக்கணும், நான் உறுதியா இருக்கணும். என்னன்னு உறுதியா இருக்கணும், அவர் என்னோட கூட இருக்கிறாருங்க, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். பொருளாதார சிக்கல்களை கண்டு நான் அஞ்ச போறது கிடையாது. ஏன்னா அவர் என்னோட கூட இருக்கிறார். எதுக்கு, என்ன காக்கும்படிக்கு என்னோட கூட இருக்கிறார். His presence is with me always, eternally. நித்தியமாக அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகிறதும் இல்லை, என்னை கைவிடுகிறதும் இல்லை. அப்ப அவருடைய பிரசன்னம் நமக்கு ஒரு முழு வெற்றியை கொடுக்கிறதாய் இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறதாய் இருக்காரு. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத அப்படின்றாரு. மத்தேயு 10:28 அவரு இப்படி சொல்றாரு. புதிய உடன்படிக்கையில, புதிய ஏற்பாட்டுல அவரு இப்படி சொல்றாரு. மத்தேயு 10:28 வாசிக்கிறேன். மத்தேயு 10:28, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நமக்கு ரெவரன்ஷியல் ஃபியர் மட்டும் தான் இருக்கணும் ஆண்டவர் மேல. சரீரத்தை மட்டும் அழிக்க வல்லவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்றாரு. அப்போஸ்தலர் 18:9-10 அதே மாதிரி பயப்படாத அப்படின்னே சொல்றாரு. எரேமியா சொன்ன மாதிரியே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவர் சொல்றாரு. புதிய உடன்படிக்கையிலும் அவரு அப்படியே சொல்றத பாக்குறோம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுகிறது இல்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு சொல்ற. பயப்படாத, தைரியமா இரு, தைரியமா பேசு, மௌனமா இராத, பேசுறத ஸ்டாப் பண்ணாத, நான் உங்களோட இருக்கிறேன். எவ்வளவு இடத்துல சொல்லியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 கர்த்தர் சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே தந்திருக்கிறார். பலம், அன்பு, தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். யோவான் 16:33 இயேசு சொல்றார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். அப்ப நான் ஜெயிச்சிருக்கிறேன், மனிதனுடைய பிரதிநிதியா இருந்து நான் ஜெயித்திருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்ப இயேசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது தம்மை பின்பற்றுகிறவர்கள் நிச்சயமாக சில இக்கட்டான சூழ்நிலைகளை, நெருக்கடிகளை சந்திப்பார்கள் என்பதை அவர் ஏற்றுக்கொள்றார், ஒத்துக்கொள்றார். எரேமியாவுக்கு நேர்ந்தது போல சில நேரங்கள்ல அப்படிலாம் நடக்கலாம். ஆனா நீங்க தான் வெற்றி பெறுவீர்கள் என்பதை அவர் சொல்றார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றார். அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். என்ன மாதிரி ஒரு பயம் இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில அந்த பயமெல்லாம் நீங்கட்டும். கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார் என்ற எண்ணம் மேல ஓட்டம். காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அது உங்களுடையதா இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்களோட கூட இருக்கிறது. தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு உங்களுடனே கூட இருக்கிறது. கடவுள் உங்களை அவருடைய பிரசன்னத்தினாலே ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். இது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியமாய் இருக்குது.
இந்த மாதம் முழுவதும் இதை குறித்து யோசித்து பாருங்கள். பயப்படாமல் வாழுங்கள். உங்களோட வாழ்க்கையிலே கர்த்தர் என்னென்றைக்கும் இருக்கிறார். தோல்விகளை கண்டு துவண்டு போய் விடாதீர்கள். வெற்றி நிச்சயம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. அவர்கள் ஒன்னும் மேற்கொள்ள முடியாது, நீ தான் மேற்கொள்வ, நீ தான் ஜெயிப்ப. அந்த வியாதியை நீ ஜெயிப்ப, அந்த சூழ்நிலையை நீ ஜெயிப்ப, அந்த இக்கட்டை ஜெயிப்ப, அந்த நெருக்கடியை நீ ஜெயிப்ப, அந்த பண பிரச்சனையை நீ ஜெயிப்ப, வெளியே வருவ. அந்த கடனை ஜெயித்து நீ வெளியே வருவ. அந்த பிசாசை ஜெயித்து நீ வெளியே வருவ. ஏற்கனவே ஜெயித்து இருக்கிற. நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்ற இந்த எண்ணம் நமக்கு மேலோங்கணும். இது மேல நம்ம விசுவாசத்தை வைக்க வேண்டும். இது மேல நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்ப வேண்டும். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இது ஒரு 10 முறை சொல்லுங்க ஒவ்வொரு நாளும். எப்படி இருக்கும் பாருங்க. யாரும் என்ன ஜெயிக்க முடியாதுங்க, யாரும் என்ன அசைக்க முடியாது. தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்றார். யாரோ சொல்ல இருக்கிறாங்க, நம்ம தான் சொல்லணும் அதெல்லாம். என்ன அசைக்க முடியாது நம்ம சொல்லணும். ஏன்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பொல்லாதவர்களுடைய கைக்கும் பலவந்தருடைய கைக்கும் தப்புக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா பொல்லாங்கில இருந்து நம்மள தீமையில இருந்து தப்புவிக்க அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறார். எது போறதா வரட்டும், ஆனா கடவுளோட பிரசன்னம் நம்ம கிட்ட இருக்கு. நாம மேற்கொள்வோம். நான் ஜெயிப்பேன் சொல்லணும். நான் ஜெயிப்பேன், இதுல இந்த பிரச்சனையில நான் ஜெயிப்பேன், இந்த யுத்தத்துல நான் ஜெயிப்பேன். தாவீது மோசே சொல்லுகிறான், அவ்வளவு பயந்தான் தானே, ஆனா சொல்றான், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நில்லுங்க போதும், பயப்படாம நின்னாவே போதும். நிறைய பேர் பயந்து ஓடியா போயிடுறாங்க. யுத்தம் கேள்விப்பட்ட உடனே ஓடிடுறாங்க நிறைய பேர். ஒரு சண்டை அப்படின்னு போராட்டம் கேள்விப்பட்ட உடனே துவண்டு போயிடுகிறார்கள். தோல்வியின் மனப்பான்மை உள்ள வந்துடுது. இல்ல, யுத்தம்னு வரும்பொழுதே நமக்கு நல்லா தெரியணும், இந்த யுத்தத்துல நான் தான் ஜெயிப்பேன், இந்த போராட்டத்துல நான் ஜெயிப்பேன், இந்த வியாதி பிரச்சனையை நான் ஜெயிப்பேன், இந்த கடன் பிரச்சனையை நான் ஜெயிப்பேன், இந்த பாவ பிரச்சனையை நான் ஜெயிப்பேன், இந்த குடும்ப பிரச்சனையை நான் ஜெயிப்பேன், இந்த பண பிரச்சனையை நான் ஜெயிப்பேன், இந்த கடன் பிரச்சனையை நான் ஜெயிப்பேன். எனக்கு எதிராக வரலாம், ஆனா அவைகள் ஜெயிக்க முடியாது, நான் மேற்கொள்ளுவேன். என கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், என்ன காக்கும்படிக்கு எங்கூட இருக்கிறாரு. வேலை மேல பிரச்சனை வரலாம், காலேஜ்ல பிரச்சனை வரலாம், வேலை ஸ்தலத்துல வரலாம், எங்க பிரச்சனை வந்தாலும் சரி நான் தான் ஜெயிப்பேன்றதை சொல்லி பாருங்க. ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஸ்ட்ரென்தன் பண்றாரு, அவர்களுக்கு முன்னே என்னை வெண்கல அலங்கமாக்குறாரு, நான் ஸ்ட்ராங் ஆயிட்டா வரேன், இந்த பிரச்சனையில இருந்தும் நான் வெளியே வருவேன், எந்த பிரச்சனையில இருந்தும் நான் வெளியே வருவேன். ஏன்னா கர்த்தர் என்ன ஸ்ட்ரென்தன் பண்றாரு, அவருடைய பிரசன்னத்தினால என்ன பலப்படுத்துகிறாரு, என்ன எக்யூப் பண்றாரு. இதுல நான் தோல்வி அடையவே மாட்டேன், சான்ஸே கிடையாது, நான் வெற்றி பெறுவேன். இப்படி சொல்லி பாருங்க, எப்படி இருக்கு, நல்ல கம்பீரமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் நல்ல உற்சாகமா இருக்குது. எதுலயும் நான் தோண்டு போயிடவே மாட்டேன், தோல்வி அடையவே மாட்டேன், நான் வெற்றி பெறுவேன் கண்டிப்பா. ஏன்னா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்குது, என்னை காக்கும்படிக்கு அவர் என்னோட கூட இருக்கிறார். யுத்தம் அது வரும், கண்டிப்பா போராட்டம் வரும், ஆனா அவர் என்ன சொல்லிக்கிறார், சத்தியத்துல நீ உறுதியா இரு, அதை பேசு, நல்லா எதிர்த்து நில் அப்படின்னு. பெரிய மலை கூட நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அத்தனை சொல்லிட்டாரு, பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்னாடி ஏமாத்திரம் சமபூமியாவா அவர் சொல்லிட்டாரு. அதை எடுத்து நம்ம சொல்லணும், அவ்வளவுதான். எவனாலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப அதை நாம சொல்லணும், அவ்வளவுதான். அவர் நம்ம கூட இருக்கிறாரு என்பதை திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், நாம ரீஅஷ்யூர் பண்ணணும். எதுக்கு? நமக்கு அது வேணும் கண்டிப்பா. ஏன்னா பல நேரங்கள்ல நாம தனிமையா இருக்கிற மாதிரி உணர்றோம், நிறைய நேரங்கள்ல எல்லாரும் நம்மளை கைவிட்டது போல உணர்றோம், நிறைய நேரங்கள்ல யாரால நமக்கு உதவி செய்ய முடியாதுன்ற மாதிரி உணர்றோம். அதனால நாம சொல்லணும் திரும்ப திரும்ப, இல்ல கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருங்க, என்ன காக்குறாரு, என்ன சேவ் பண்றாரு, என்ன ரெஸ்கியூ பண்றாரு, என்ன ஸ்நாட்ச் பண்றாரு, சூழ்நிலையின் கையில இருந்து என்ன ஸ்நாட்ச் பண்றாரு. அவர் யாரும் எனக்கு விரோதமா எழும்பி ஜெயிக்க முடியாது. யுத்தம் நடக்கலாம், ஆனா நான் தான் ஜெயிப்பேன் சொல்லி பாருங்க. நான் சொல்றேன், இந்த மாதம் முழுக்க வெற்றி இல்லை, நாம நடக்க முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, கேட்ட சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, பலவிதமான பயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். சிலர் வேலைக்கு போறதுக்கே பயந்துட்டு இருக்கலாம், சிலர் படிக்கிறதுக்கே பயந்துட்டு இருக்கலாம், சிலர் எக்ஸாமுக்கு பயந்துட்டு இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல பிரச்சனையின் நிமித்தமாக சிலர் பயந்து போயிருக்கலாம். ஆனால் நீ சொல்லு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
கடவுள் தம்முடைய பிரசன்னத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் நீர் எங்களுக்கு அளிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இதை நாங்க உறுதியா நம்புறோம் ஆண்டவரே. உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்டில் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீர் எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்க பயப்படாம நிக்க சொல்லியிருக்கிறீர் எங்களை. கர்த்தாவே, நாங்க பயப்படாமல் நிற்கிறோம் ஆண்டவர். தைரியமா நிக்கிறோம். என்ன ஒண்ணும் நடக்கட்டும். ஆனா அவங்க மேற்கொள்ள முடியாது, நாங்க மேற்கொள்ள முடியும். நாங்க தான் ஜெயிப்போன்றது இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவர். பப்ளிக் ஹியூமிலேஷன் இருக்கலாம், ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கலாம் செய்யாத குற்றத்துக்காக. ஆனா கர்த்தர் எங்களை பார்த்து, நீ பயப்படாத, நான் உங்களோட இருக்கிறேன், உன்னை நான் காக்கிறேன், ப்ரொடெக்ட் பண்றேன்னு எங்களுக்கு சொல்லுகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை செய்யாத தவறுக்காக உபத்திரப்படுத்தலாம், தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரன்னு பயமுறுத்தலாம், அச்சுறுத்தலாம். ஆனால் நீர் எங்களை பார்த்து சொல்றீர், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை காக்க முடியும், நீ பயப்படாதே. ஆண்டவரே, பொல்லாதவர்களுடைய கையிலே பலர் சிக்கி இருக்கலாம். ஆனா நீ சொல்றீ, பொல்லாதவர்களுடைய கைக்கு நான் உன்னை தப்பு வைக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை தப்பு வைக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அவர்கள் மேற்கொள்ள முடியாதுப்பா, நீ ஜெயிப்பேன்னு சொல்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே. நாங்கள் இந்த காலை வேளையில உண்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய பிரசன்னத்தினாலே எங்களை தைரியப்படுத்துகிறதற்காக உங்க ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தினாலே எங்களை எக்யூப் பண்ணுகிறதற்காக உங்க ஸ்தோத்திரம். பலவந்தரின் கைக்கெல்லாம் எங்களை தப்புக்கிறதற்காக உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சத்தியத்தை இணையதளத்தின் மூலமா கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிரசங்கத்தை அவர்கள் என்றைக்கு கேட்டாலும் அவர்களுக்குள்ள தைரியமும் திட நம்பிக்கையும் விசுவாசமும் ஊற்றெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் பயப்படாமல் ஆண்டவரை தைரியமா நிற்க நீர் உதவி செய்வீராக. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமா சொல்லட்டும் ஆண்டவர். அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிறார், என்னைக்கு இருக்கிறார் என்று திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லி சொல்லி ஜெயிக்க நீர் அவர்களை உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதிப்பீராக. தேவையோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளாம் சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் நீங்கி சுகமும் பலனும் ஆரோக்கியமும் ஜீவனும் நல்வாழ்வும் உண்டாகட்டும், வெற்றியும் ஜெயம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுதும் இந்த வெற்றியின் எண்ணம் மேலோங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அவர்களோடு கூட இருந்து உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை பாதுகாப்பீராக. துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன்.